நம்ம தமிழ்நாடு உத்தரவுன்ற பேர்ல நமக்காக ஒதுக்கப்பட்ட இடம் ஸ்ரீ தர்மசாஸ்தா. அந்த பின்னாடி இருக்கிற சாஸ் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு நாளைக்கு 5000 பேருக்கு அன்னதானம் நடந்துட்டு இருக்குது. நம்ம வேலூர் மாவட்டம் மூலமா ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு தகுந்த மாதிரி மளிகை செலவு நாங்கள் எங்களால் முடிஞ்சதை அமைச்சு வச்சிருக்கிறோம். மாவட்ட செயல் தலைவராக நான் இருக்கிறேன், நகர தலைவராக நம்ம பழனிசாமி இருக்கிறாரு, நகர பொருளாளர் நம்ம சேகர்சாமி இருக்கிறாரு, நகரத்துடைய செயலாளர் சேகர், இன்னொரு சேகர் இருக்கிறார், கேப் சேகர். இப்படி எல்லாருக்கும் பதவி கொடுத்து எல்லாருமே இருக்கிறாங்க. உங்களுக்கு யாருக்குமே தெரியாது, உங்களை தெரியப்படுத்துறதுக்காக தான் இதை நாங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் சொல்லிட்டு இருக்கிறோம். போற சாமி அத்தனை பேருமே எரிமேலி போறீங்க. எரிமேலிக்கு பின்னாடி இருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களால முடிஞ்சது சேவை 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அரை நாளோ ஒரு நாள் உங்களுக்கு டைமுக்கு அந்த மாதிரி சாமிகளுக்கு அன்னதானம் பரிமாறுங்க. அங்கே போயிட்டு நீங்கள் குடியாத்துலேருந்து நான் முரளிகுரு கூட வந்து பழனிசாமி வந்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச சேவைகளை செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்கள் கை காரியமாக எதுனா அங்கே கொடுத்துட்டு வாங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. போயிட்டு நம்ம பேரை சொல்லிட்டு வந்தால் போதும். குடியாத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம்னு சொன்னால் போதும். மற்றபடி நீங்கள் எதுவும் செய்ய வேணாம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் சேவை செய்யணும். சாப்பிடுங்க, நிம்மதியாக படுக்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்குது. தங்கி நல்லா பொறுமையாக வாங்க. இது எங்களுடைய பணிவான வேண்டுகோள். எரிமேலிக்கு பின்னாடி சாஸ்தா கோயில் இருக்கு. சாஸ்தா கோயிலுக்கு பின்னாடி சாஸ் நல்ல போர்டு அருமையா தெரியும். போர்டு இருக்குது, நீங்க எதிர்பார்க்க வேண்டியது. நீங்க பேட்டை சொல்லும் போதே பார்த்தா அந்த சாஸ் தெரியும், நல்லா தெரியும். தமிழ்லயே இருக்குது. நம்ம சாமி தான் இருக்கிறாங்க அந்த இடத்துல. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. போனவொடனே வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற ரமேஷ் சாமி இருக்கிறாரு, நித்யா இருக்கிறாரு, எல்லாருமே தெரியும் உங்களுக்கு. நான் தான் பொறுப்புல இருக்கிற, நாங்க செயல் தலைவரா நான் இருக்கிறேன். நகரத்துக்கு நம்ம பழனிசாமி தலைவராக உருவாக்கி வச்சிருக்கிறோம். பொருளாளர் இருக்கிறாரு, செயலாளர் இருக்கிறாங்க. எங்களுக்கு எல்லாருக்குமே அறிமுகம் இருக்குது. நீங்க பேரை சொன்னா போதும், உங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கும். நீங்க போயிட்டு ஒரு வேளை சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு உங்களால முடிஞ்ச சேவையே செய்யுங்க. அவ்வளவுதான் கேட்கறோம், வேற ஒண்ணும். நீங்க உங்களுடைய அவ்வளவுதான்.